இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தேன், இனிமேல் தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன் சொல்லுங்க, யாருனாச்சும் ஒருத்தனாச்சும் கண்டுபிடிக்கிறீங்களாப்பா? நான் போய் இது வரைக்கும் 24 சபை இது வரைக்கும் ஊழியம் செஞ்சுருக்கேன். ரொம்ப நாள்லாம் ஆகலை, ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. ஆண்டவர் நேர்த்தியாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எனக்கு 25வது சபை நான் இன்னைக்கு வந்திருக்கிறது. அதில் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி அநேக குழந்தைகள் வந்து ஒர்ஷிப் பண்ணதை எந்த சபையிலையும் பார்க்கலங்க. இந்த குழந்தைகளை பெற்ற எல்லா பேரண்ட்ஸ் நீங்களே கூட கை தட்டிக்கலாம். உண்மையாகவே பெரிய விஷயம். வருங்கால ஊழியர்கள், நம்மளுடைய அருமையான போதகர் ஐயா, உங்களுடைய சபைக்கு ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் அதிகமாகவே கொடுத்துருக்காரு அவருடைய பேர்லேயே, இல்லையா? தேவ இரக்கம் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அழைத்ததற்கு பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பொதுவாக மெசேஜ் கொடுக்குற நம்மளுடைய மூப்பர் ஐயா இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக மூப்பர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி, நன்றி ராஜா, இந்த ஒரு பரிசுத்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே. குழந்தைகளோடு பேச வைத்து குழந்தைகளோடு மகிழ வைத்து இந்த நாளை எங்களுக்கு நீர் தந்தீரேப்பா, உமக்கு நன்றி ராஜா. நீர் எவ்வளோ பெரிய நல்லவர் ராஜா. தகுதியில்லாத எங்களை நீர் பயன்படுத்துகிறீரேப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. குப்பையிலிருந்து எங்களை நீர் உயர்த்தினீரே. அழகாக பாடல குழந்தைகள் சொன்னாங்க, குப்பையிலிருந்த எங்களை நீர் உயர்த்தி ராஜாக்கள் மத்தியிலையும் பிரபுக்கள் மத்தியிலும் நீர் அமர பண்ணுகிறீரப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நீர் பெரியவர் தகப்பனே. எல்லோரும் கூட ஒரு நிமிஷமாக வேறு எந்த எண்ணமும் வேண்டாம். ஏன்னா துதி வந்து நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறது, செய்தி ஆண்டவர் நம்மளோடு பேசுறது, ஆனால் ஆராதனை ஆண்டவரும் நம்மளும் சேர்ந்து பேசுகிற ஒரு காரியம். ஆண்டவர் கூட உண்மையாக நீங்கள் பேசணும்னு நினச்சா வேறு எல்லா சிந்தையும் விட்டுருங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களோட பேசுவாங்க. கண்களை மூடி அப்படியே ஆண்டவருக்கு நேராக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றிப்பா, நன்றிப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே நல்லவர் ஐயா, நல்லவர் தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரமே சமீபத்துக்கும் தூரத்துக்குமாய் இருக்கிறவர் தகப்பனே. சர்வ வளராய் இருந்து எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நன்றிப்பா, நன்றி தகப்பனே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே,
கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அவர் மாத்திரம்தான் நம்மளுடைய மன ஆழத்தில் இருக்கிறத அறியறவருங்க. நம்ம வெளியே சிரிக்கலாம், உள்ள அழுவலாம் சொல்லுவாங்க இல்லையா, வெளியே தான்ப்பா நான் சிரிக்கிறேன், உள்ள பல காயங்கள் இருக்கணும். சில பேர் வெளியே நல்ல ஒரு நல்லவங்களாக காமிச்சுப்பாங்க, உள்ள வக்கரமான புத்தியாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களோட மன ஆழத்தை தெரிஞ்சவர் அவர் ஒருவர். நீங்கள் கஷ்டத்தோடு வரீங்க, துன்பத்தோடு வரீங்களா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஒரு வேளை சந்தோஷமா இல்லைன்னா நீங்கள் கேட்க போகிற வார்த்தை என்னோட வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. போகும்போது அந்த வார்த்தை உங்களை கண்டிப்பாக பலனுள்ள வார்த்தையாக பலனுள்ளதாக அனுப்பும். விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்கும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர் கடலை பிளந்து நடக்கவும் வைப்பாரு, கடலு மேலேயும் கடக்க வைப்பாரு. அவர்னால மாத்திரம்தான் அது முடியும். ஏன்னா அவர் நம்ம எல்லாரும் கும்பிடுற மாதிரி அந்நிய தெய்வங்கள்லாம் கும்பிடுற மாதிரி இல்லைங்க. மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், இன்னைக்கு நம்மளோடு இங்க இருக்கார், என்னோட இருக்காரு, உங்களோட இருக்கார். சூரியன் நார்வேல 2 இடத்துல முளைக்கும், அதாவது ஒரே டைம்ல உதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் உங்ககிட்டயே இருக்காரு, என்கிட்டயே இருக்காரு. நம்மளுடைய ஆண்டவருக்கு மாத்திரம் அந்த ஒரு பவர் இருக்கு. அப்படி ஒரு பவர் உள்ள நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு மகிமை பத்திர ஒரு பிள்ளையா இருக்கணும். என் மன ஆழம் என்ன நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. இன்னைக்கு சபைக்கு வந்த அநேகருக்கு பணப்பிரச்சனை இருக்கலாம், மனப்பிரச்சனை இருக்கலாம், கணவனுக்கும் மனைவிக்கும் அநேக பிரிவினை இருக்கலாம். சின்ன பசங்களுக்கு ஐயோ ஸ்கூல் லீவ் விட்டாங்களே, இனிமேல் அம்மா அப்பா கிட்ட நிறைய வேலை வாங்குவாங்களேன்ட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் வெளியே செருப்பை விட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி அந்த பிரச்சனைகளை வெளியே விட்டு வந்துருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்களோ அப்பயே அது எல்லாத்தையும் எடுத்து போட்டார். மீண்டுமா செருப்பை போட்டுக்கிற மாதிரி உங்கள் பிரச்சனையை நீங்கள் உங்கள் மேலே எடுத்து போட்டுக்காதீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட திருப்பியும் சொல்றதுன்னா, நீ உத்தம ஊழியனா நீ எனக்காக செஞ்சிட்டு இருக்கியா, அதை நீ விசுவாசிக்கிறியா?
உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாரையும் நான் நீக்கிறேன். உனக்கு நான் சொத்தையோ சுகத்தையோ பணத்தையோ நான் வச்சுட்டு போல, மிகப்பெரிய சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கேன் ஆண்டவர் சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவா வசனத்துல சொல்லியிருக்காரு, உனக்கு இந்த பூமியில சொத்தை வைக்கல. நீ அங்க ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், எனக்கு சொத்து வாங்கி தாங்க, அந்த விசுவாசமும் இருக்கணும். ஆனா சமாதானத்தை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அந்த சமாதானம் இல்லைன்னா நம்ம உண்மையான கிறிஸ்துவர்களே கிடையாது. நம்மளும் அநேகர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்ல பழகுங்க. பிரைஸ் தி லார்டை விட சமாதானம் உண்டாவதாக இன்னும் ஒரு படி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துற காரியங்கள்ல சமாதானம் உண்டாவதாக என்பதையும் நீங்க சேர்த்துக்குங்க. ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கண்டிப்பா தருவார். மீண்டுமாக அந்த வரியை நம்ம உணர்ந்து வேற எங்கேயும் பார்க்காதீங்க, வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அந்த வரிகளை மீண்டும் நம்ம உணர்ந்து பாட போறோம். இந்த பாட்டை நீங்க அநேக தடவை பாடி இருக்கலாம், ஆனா உணர்ந்து ஆண்டவர் இந்த இடத்துல இருக்காருன்னு நினைச்சு நீங்க பாடுங்க. கண்டிப்பா உங்க கண்கள்ல ஆண்டவர் கண்ணீரால பேசுவாருங்க. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறே. உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறே. உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஒரு ஸ்தலத்திலும் நான் உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அநேகர் கண்ணீரோடு வந்திருக்காங்க, அவங்க கம்பீரத்தோடு போகிறதுக்கு நீங்க அவர்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள் இருக்குதான், ஆனா அது எல்லாத்தையும் உண்மை விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த காரியங்கள் எல்லாம் மாறும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இன்னைக்கு ஒரு செய்தி கொடுக்குற அந்த பகுதி நீர் எங்களோடு இடைப்பட்டு வருகிறவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு தேறுதலாகவும் இருக்க நீர் ஆயத்தப்படுத்த தகப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்பட போற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறீங்க நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். செலுத்த போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடமாக ஜெபித்து நம்ம வார்த்தைக்கு நேராக செல்லலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த நாளில் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கோம் தகப்பனே. அப்போஸ்தலர் மூலமாகவும் அநேக ஊழியக்காரர்கள் மூலியமாக நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி தகப்பனே. இப்போ என்னுடைய இந்த சிறு ஊழியக்காரன், இந்த அடியன் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்க கிருபை பாராட்டினதுக்காக நன்றி தகப்பனே. பேசுகிற வார்த்தை உம்முடைய வார்த்தைன்னு எல்லாருக்கும் புரியும்படியாக அந்த வார்த்தையை அநேகருக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு கிருபையை தாங்க தகப்பனே. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறீங்க நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எடுத்தவர் வாசிப்போம். ஏசாயா 40:11. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென். மெய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென். கரவலாடுகள் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? கரவலாடுகள்னா என்னது? யாருன்னு சொல்லலாமே? வெரி குட், சூப்பருங்க. கரவலாடுகள் பால் கொடுக்குற ஆடு. ஆண்டவர் அநேக அடிப்பட்ட அநேக ஒதுக்கப்பட்ட ஆடுகளை அவருடைய மடியிலையும் அவருடைய நெஞ்சிலையும் அவர் இருதயத்திலும் சுமக்கிறாரு. கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்.
இன்னைக்கான நம்ம பார்க்க போற வேத வசனத்தும் இதை தழுவிதான் இருக்கும். தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 15:3, 4, 5, 6. அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டைக் கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேலே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சிருச்சு? ஆண்டவர் வந்து உண்மையா சொன்னது பாத்தீங்கன்னா, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? இதோட மீனிங் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 100 ஆடை மேய்க்க போயிருக்கோம். 100 ஆடு மேய்க்க போன இடத்துல ஏதோ ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி, அது போனா பரவாயில்ல, அது போனா போகட்டும், மீதி 99 ஆடு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைப்போமா? ஆனா உண்மையான மேய்ப்பனா இருக்கும் கூலிக்கு வேலை செய்யறவங்க வந்து பரவாயில்ல, 8 மணி நேரம் 10 மணி நேரம் டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து அவர் மேய்ப்பனோட ஓமையா நம்ம கேட்கிறாரு. 99 நீதிமான்களை விட ஒரே ஒரு பாவத்தில் சிக்கி தவிக்கிற அந்த ஆட்டுக்குட்டியா இருக்கிறவனை மீட்டெடுக்கிறது தான் நம்மளுடைய ஆண்டவருடைய பெரிதான காரியமா இருக்கிறது. ஸோ மேய்ப்பனோட ஒப்பிட்டு சொல்றாரு, அந்த ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய ரத்தம் சரீரத்துல இருக்கிற எல்லாம் கிழிந்து அந்த முச்செடியில போய் தேடி அந்த ஆடை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு வீட்டில் பிரியாணிலாம் வச்சு ஸ்நேகரெல்லாம் கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, எதுக்காகன்னு கேட்டால், நான் தொலைச்ச அந்த ஆடை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் வந்து கூப்பிட்டுட்டு வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், உங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக இந்த காரியெல்லாம் பண்ணுறேன்றாங்க. எதுக்காக? காணா போன அந்த ஒரு ஆட்டுக்காக. ஆனால் இன்னைக்கு இப்போ இதுக்கு வரேன், கரவலாடுகள்னு சொன்னேன். நம்மளுடைய சபையில கடைசியாய் வந்த குட்டி யார்? கரவலாடுகள் குட்டி போடும் சொன்னீங்க இல்லையா? கடைசியாய் வந்த குட்டி யாருக்குனாச்சும் புரியுதா? பிறந்த குழந்தை சொல்றாங்க. இப்ப நான் திருப்பி அந்த வசனத்தை சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் சொன்னதை, 99 ஆடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு போயிடுச்சுன்னு சொல்லி சாதாரணமா இருப்பீங்களா? அந்த ஒரு ஆடு மறுபடியும் உள்ள வந்துடுச்சுன்னு சந்தோஷப்படுவீங்களா? இப்ப சொல்லுங்க, யாரு கரவலாடுகளோட குட்டி, கடைசியா நம்ம சபைக்கு வந்த குட்டி? இப்ப நான் சொல்றேன், புரிஞ்சிடும். கடைசியா ஞானஸ்தானம் எடுத்த நபர் யார் நம்மளுடைய சபையில்? சோ நம்ம சபைக்கு வந்த கடைசியாய் சேர்ந்து இருக்கிற குட்டி, கடைசியா இப்ப ரீசெண்டா ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். எப்படின்னா, ஆண்டவருக்குள்ள வராங்க இல்லையா? நிறைய சபைகள், இந்த சபை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஞானஸ்தானம் இது திருவிந்து எடுத்ததை நான் எல்லா இடத்துலயும் நாங்க போவோம், நாங்க போயிட்டு கொடுப்போம். ஆனா இங்க நீங்க வந்து ஒருத்தரும் முழங்கால நின்று அப்போ இது சாப்பிட்டு திராட்சை ரசம் சாப்பிட்டதெல்லாம் வந்து உண்மையாவேங்க இந்த சபையில ஆண்டவருடைய பிரசனத்தை நான் உணர்றேன். இந்த சபையை வச்சு என்னால எதுவுமே சொல்ல முடியாது நெகட்டிவா. இப்போ நான் சொல்ற ஒரு விஷயம், இப்போ இந்த கடைசியா வந்த குட்டி இருக்காங்க இல்லையா, அந்த குட்டின்னு சொல்றவங்க அநேக சபைகள்ல, இப்ப நானே இருக்கேன், 10 வருஷம் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு பாடுகள் தெரியுங்களா? எதுக்காகனா, நான் ஆண்டவர் கிருபையில கொஞ்சம் நல்லா பாடுவேன், கொஞ்சம். ஆனா எங்க சபையில எனக்கு பாட வாய்ப்பே தர மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்தவன் எப்படி சபைக்கு மேலே ஏறி எல்லாம் காரியத்தையும் பண்றது? இப்போ வந்தவன் சொல்லி அவங்கள ஒதுக்க பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இது வரைக்கும் என்னுடைய கண்ணுல படாத அந்த ஆட்டுக்குட்டி தான் எனக்கு மிகப்பெரிய ஆட்டுக்குட்டி. சொல்லியிருக்காரு இல்லையா? 99 நீதிமான்களை விட அந்த ஒரே ஒரு பாவியாய் அலைந்துட்டு இருக்க அந்த ஆட்டுக்குட்டியை தேடிதான் ஆண்டவர் இன்னமும் அவருடைய மனதை வந்து அந்த கல்லாவும் இருதயம் நொந்து போயிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நாள் நம்ம சொல்ல போறோம், ஆண்டவர் எனக்கு பைக்கு கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு நகை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு வீடு கொடுப்பார்னு? ஒரு நாள்னாச்சும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு யோசிச்சிருக்கோமா? ஆண்டவருக்கு நான் இதை செஞ்சேங்க இன்னைக்கு, ஆண்டவருக்காக அதிகபட்சமா நம்ம ப்ரே பண்ணுவோம். அதுவும் நமக்காக தான். என் வீட்டில் இருக்க எல்லாமே சமாதானமா இருக்கணும், எங்க ஹஸ்பண்ட் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வரணும், என்னுடைய மனைவி திட்டக்கூடாது, என் பசங்க ஸ்கூல்ல நல்ல 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், இப்படிதான் நம்ம ஜெபிப்போமே தவிர
ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம யாராச்சும் கேட்குறோமா? என்னைக்குமே நம்ம கேட்கறது இல்ல. ஆனா, இது உங்க சபைய வச்சு நான் சொல்லலைங்க. பொதுவா சொல்றேன். ஏன்னா உங்க சபை உண்மையாவே எனக்கு சின்ன பசங்கள எப்ப மேல ஏத்துனீங்களோ, அன்னையில இருந்தே உங்க மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ பொதுவா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் வந்து இந்த செய்ய முடியாத காரியமாக, செய்யாத காரியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, புதுசா சபைக்கு வந்திருக்கவங்கள ஒதுக்குறது. வரவங்கள வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்களுக்கு எதனாச்சும் இப்போ அறிவிப்பு வாசிச்ச பிறகு உடம்பு சரியில்லாதவள பத்திலாம் சொன்னாங்க. உண்மையாவே பிரதர் சூப்பர் பிரதர். அநேக சபைகள் இந்த காரியம் செய்யறதில்ல. என்னுடைய மனைவி கடந்த ஒரு 6 மாதங்களாக அவங்க உடம்பு ரொம்ப முடியாம இருந்தாங்க. நான் அந்த சபைக்கு நான் எங்க சபைய குறை சொல்லல. சபையோடைய மக்களுடைய மனநிலைய சொல்றேன். ஒருத்தரும் வந்து என்னோட மனைவிய ஹாஸ்பிட்டல்ல கூட பார்க்கல. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்க. ரீசென்ட்டா இப்போ பெருசா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊழியக்கார் இல்லையா? ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் இருக்கார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். என்ன காரணம்னு தெரியாம கூட இருக்கலாம். முதலாவதாக அவர் மேல குற்றம் சுமத்துபவர்கள் யார் தெரியுங்களா? நம்ம தான் மீன்ஸ் கிறிஸ்துவர்கள் தான். அநேக ரட்சிக்கப்படாதவங்க கூட அவரோட பாட்டெல்லாம் நல்லா இருக்குப்பா. அவரோட பாட்டெல்லாம் கேட்க நல்லா இருக்குன்றோம். ஆண்டவர் நம்ம கிட்ட என்னங்க சொன்னாங்க? பாவிகளா இருக்க மனம் திரும்ப வைக்கணும் தானே நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த நியூஸை பார்த்தோன்னே என் காது பட என்னுடைய தெரிஞ்சவங்கல இருந்து எல்லாருமே அதே அவரோட பாட்டை அநேக சபைகள்ல கண்ணுல தண்ணியை ஊத்தி பாடின அநேகரை நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து அவரை பரியாசம் பண்றதோ அதே கிறிஸ்தவர்கள் தான். அவருக்காக நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஜெபிக்கணும். பாவியா இருந்த யார் யாருக்கோ ஜெபிக்கிறோம். தெரியாம பாவத்துல போய் விழுந்துட்டாரு. இன்னொரு கன்ஃபார்ம் ஆகல. தெரியாம பாவத்துல விழுந்த அவருக்காக ஜெபிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவருடைய பாடல் அநேக இளைஞர்களை வந்து இன்னைக்கு வந்து ஊழியத்துல கொண்டு வந்துச்சு. ஆனா அதே விஷயம் நம்ம நெகட்டிவா பேச பேச அதுவே திருப்பறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே இளைஞர்கள் ஐயோ இதே மாதிரி நான் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆண்டவரை விட்டு போகிறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும். அதனால அந்த ஊழியருக்காக ஒரு நாள் நீங்க எல்லாரும் ஜெபிங்க. உபவாசம் இருந்து கூட ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்டவங்க, அவர் மூலியமாக ஆண்டவரை அறிந்துக்கணவங்க லட்சக்கணக்கான பேர். அவங்க எல்லாம் திரும்பிட்டா பெரிய ஒரு இழப்பா நமக்கு இருக்கும். அந்த ஊழியருக்காக ஜெபிங்க. ஆண்டவர் அதை தாங்க சொல்றாரு. பாவிகளா இருக்க ஒரே ஒருத்தருக்காக நான் வந்து இன்னைக்கும் நான் மனத்துல ஒரு ஆறுதல் அடையாம இருக்கேன்னு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து ஆண்டவர் ஆற்றுவார், தேற்றுவார், பாலூட்டுவார், சீராட்டுவார்னே சொல்ல போறோம். ஆனா உண்மையான நிலைமை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் வந்து மனசளவுல இன்னும் நொந்து போயிருக்கார். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய அந்த ஒரு மனத்துல இருக்க இருதய வேதனையை தெரியாம இருக்காங்களே. இன்னமும் நம்ம வந்து அவங்களுக்காகவே இருக்காங்களே தவிர என்னோட சுவிசேஷ பாரத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா இன்னைக்கு இல்லையே. ஆண்டவருடைய மிகப்பெரிய நமக்கு கொடுத்த கடமையே சுவிசேஷம் தாங்க. சபையில ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து அட்டண்டன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அதை விட பெரிய விஷயம் ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் கடமை. கடமையை மிஸ் பண்றவங்க யாருனாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. கடமையை செய்யுங்க. ஒருத்தருக்குனாச்சும் நான் எங்க இயேசு நல்லவருங்க, எங்க இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு பயப்படுறாங்க. இப்ப கடந்த நாட்கள்ல உத்தரப்பிரதேசத்துல குடும்பத்தோட சிறையில போட்டிருக்காங்க. மனைவி, பிள்ளை, அப்பா. இந்த 7 வயசு குழந்தை கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சிறையிலேயே இறந்துட்டான். ஆண்டவருக்காக உயிரை விடுற ஊழியம் நடந்துகிட்டு இருக்குங்க. நாங்க ஒரிசால சேனல் மூலியமாக 5 சபைகள் கட்டி அங்க செய்யவே முடியாத ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நாங்க போய் ஒரு 4 நாள்ல அங்க மிகப்பெரிய கலவரம் நடந்து கிட்டத்தட்ட 42 பேர் பார்த்துருப்பீங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி 42 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்மளுடைய சேனலுடைய சபை கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. இப்போ ரீசெண்டாக பகல்காமை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாக டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பகல்காமில் நான் ஒரு 12 பேரை கிட்ட கூப்பிட்டுட்டு போய் சுற்றி காட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு சுற்றுலா தலங்க. அந்த இடம் வந்து சுற்றுலா தலம். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் எல்லாம் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு மினி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க, மினி நியூசிலாந்து சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து பனி பிரதேசமாக நல்லா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28லேருந்து 30 பேருக்கு மேலாக கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரியுங்களா? அநேகர் நியூஸ் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கள் எந்த மதத்தினர் என்று அவர்களை ஆராய்ந்து அப்புறம்தான் அவங்கள கொலை செய்திருக்காங்க.
சாரி, நான் மதம் சொல்லலை, நீங்களே புரிஞ்சுக்கிங்க. ஸோ அவங்க இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற எந்த மதத்தினராக இருந்தாலும் அவங்களை கொலை செய்ய அவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சமூகம் போயிட்டு இருக்குங்க. அப்படி இருக்க நேரத்தில் உயிரை கொடுத்து நீங்கள் பயப்பட வேணாம். ஐயோ என் உயிர் போயிடுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ மதியானம் லஞ்ச் என்ன வைப்போம், மதியானம் மட்டன் வைப்போமா சிக்கன் வைப்போன்றது கவலையே பெருசாக இருக்கு. நமக்கு அந்த கவலை இருக்கக்கூடாது, ஆத்துமா பாரம் இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது, நான் எந்த சபைக்கு போனாலும் மெயினாக சொல்றது, சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா உங்க பிள்ளைய வளருங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா உங்க பிள்ளைகள் வளரும் போது அவங்கள வருங்காலத்தில் மிகப்பெரிய ஊழியர்களாகவும் மிகப்பெரிய ஒரு அவங்க வல்லுநர்களாகவும் வருவாங்க. ஏன்னா விபிஎஸ்ன்ட்டு இப்போ 4ஆம் தேதி வரப்போகுது இல்லையா, அநேக சபைகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடங்கின தேசம் இங்கிலாந்து தேசம். அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 சபைகள் மூடப்பட்டிருக்கு. 22,000 சபைன்றது சாதாரண விஷயம் இல்லை. எதுக்காக மூடப்பட்டிருக்கு தெரியுங்களா? விபிஎஸ் என்பது நடக்கவே இல்லை. கடந்த ஒரு 8 வருஷங்களாக விபிஎஸ் நடக்கல. பார்த்துக்கலாம் சொல்லி இன்னைக்கு தேவாலயங்கள் திருமண மண்டபமாகவும் தேவாலயங்கள் பப்பாவும் அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடமாவும் தேவாலயம் ஒருத்தருடைய தனிப்பட்ட வீடாகவும் மாறி இருக்கிறது. அதெல்லாம் விட மிகப்பெரிய கொடூரமான விஷயம், தேவாலயம் ஒரு இந்து கோயிலாக மாறி இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியலன்னு தெரியல, ஸ்வீடன் என்ற ஒரு நாட்டில் தேவாலயத்தை இடித்து இந்து கோயில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எதனால தெரியுங்களா? ஜெபம் என்றது நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. நம்ம ஜெபிக்கிறோமா, நம்மளுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் குடும்பத்தை தாண்டி தேசத்திற்காக எத்தனையோ சபைகளை தேசத்திற்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றாங்க. பாஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் வேலை இருக்காதா? அவங்களுக்கெல்லாம் மற்ற காரியங்கள் இருக்காதா? ஒரு விசிட்டர் வீட்டுக்கு, ஒரு பிலீவர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வர்றதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதையும் மீறி உங்களுக்காக ஒரு நாள்லயும் காத்திருப்பு ஜெபம், தேசத்திற்கான ஜெபம், மகளிர் ஜெபம்னு சொல்லி அநேக ஆண்களைக்கும், எங்க சபையிலாம் ஆண்களைக்கு வச்சா 3ல இருந்து 4 பேர் கூட வர மாட்டாங்க. சண்டே சர்வீஸ்ல தான் நான் பார்ப்பேன். இவ்வளோ ஆண்கள் நம்ம சபையில இருக்காங்களா? பரவாயில்லையே பிரதர், நீங்க இந்த சபையா அப்படிலாம் கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ ஆண்களைக்கியத்துல நிறைய பேர் அவங்க போனாதான் சாப்பாடு, கரெக்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான் அந்த பலனே நமக்கு வரும் இல்லையா? ஸோ ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவருக்கேற்ற மாதிரி வேலையை மாற்றிக்குங்க. நானும் என்னுடைய மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கையில் ₹1 காசு இல்லாமல் குடும்பத்தால் அநேக பேரால் பல லட்சங்கள், ஏன்னா நாங்கள் நோக்கியான்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கம்பெனியில் செட்டில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 2 பேருக்கும் 9 லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த காசை வச்சு எப்படி வாழ்றது தெரியல. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 22, 24 வயசு அந்த டைமில் தான். ஸோ எப்படி செலவு பண்ணுறது தெரியாமல், சித்தப்பா இந்தாங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க, அண்ணன் நீங்கள் வச்சுக்கோங்க, சித்தி நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் 2 பேரும் பாச மலையை பொழிஞ்சு எங்ககிட்ட இருக்க எல்லா காசையும் கொடுத்துட்டோம். கடைசியில் எங்களுக்கு ஒன்று கஷ்டம்னா யாருமே தரலை. ஒரே ஒரு பையன் மித்ரன், என்ன பண்ணுறது தெரியல, அடுத்த வேலைக்கு சாப்பிட காசு இல்லை, எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் முடிவு பண்ணோம், இதுக்கு எடுத்து வாழ்றது வேஸ்ட்டு, இதுக்கடுத்து நம்ம வாழ்ந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. என்கிட்ட 120 ரூபாய் இருக்குது. அந்த 120 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்குகிறோம், 20 ரூபாய்க்கு நெகட்டிவாக ஒரு விஷயத்த வாங்குறோம், கலக்கிறோம், சாப்பிட்றோம், நிம்மதியாக சாகுறோம் நினச்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி ஏன்னா நாங்கள் 2 பேரும் நேசித்து திருமணம் செய்தவர்கள். ஆனால் அன்னைக்கு வாழவே முடியாது இனிமேல் சொல்லி அன்னைக்கு எங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்க நினைக்கும் போது இது ரொம்ப பெரிய சாட்சி. இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா வார்த்தை நிறைய இருக்குன்றதுனால. இறக்கலாம் அவ்வளோதான், இதோட எங்களோட லைஃப் இல்லைன்னு சொல்லும் போது 4 மணி 4:30 மணி இருக்கும் காலையில். எங்களுடைய உயிரை மாய்த்துக்கலான்னு நினைக்கிற அதே நேரத்தில் எங்கள் வீடு கதவு தட்டப்பட்டது. 4:30 மணிக்கு கதவு தட்டப்பட்டது. போயிட்டு கதவை திறந்தோம், யாருமே இல்லை. ஆனால் கீழே இயேசு யார் அப்படின்ற ஒரு பேம்ப்லெட் இருந்துச்சு. நம்ம சாவர நேரத்தில் இயேசு யாராக இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேம்ப்லெட் எடுத்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா தற்கொலை எண்ணமா, என்னிடம் வாருங்கள் அப்படின்ற முதல் லைன் போட்டு இருந்துச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீச்சட்டியை தூக்கிட்டு ஏப்ரல் மாசத்துல மதுரையில் சுத்திட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வேதத்தை தூக்கிட்டு சபையா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய ஊழியத்தை 8 வருஷங்களாக குடும்பமா செய்யறேன்னா அது ஆண்டவர் எனக்கு போட்ட பிச்சைங்க. ஆண்டவர் எனக்கு போட்ட பிச்சை. வாழ தெரியாத இருந்த எனக்கு இன்னைக்கு அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்னை மாற்றி இருக்காருன்னா அது ஆண்டவர் எனக்கு போட்ட பிச்சை. டீசெண்டா அழகா சொல்லிக்கலாம், கிருபை. தமிழ்ல பிச்சை தாங்க எனக்கு. ஸோ இப்படி என்னை நடத்திருக்காருன்னா ஆண்டவரை நான் இன்னும் மகிமைப்படுத்துறேன். நீங்களும் சரி, உங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்றாங்க, உங்களை யாராச்சும் பாவம் பண்றாங்க, உங்களுக்கு எதிராக செய்யறாங்கன்னா அவங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க. எசேக்கியேல் 34:5. மெய்ப்பன் இல்லாததினால்
அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கொல்லாமல் இரையாயின. ஆமென். நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பன் இருக்காருங்க. ஆனா மேய்ப்பல் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. நமக்கு முன்னாடி நம்ம ரட்சிக்கப்படாம அநேக சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அவங்க ஆண்டவருடைய வருகை அப்போ எல்லாரும் சிதறுண்டு போக நீங்க விருப்பப்படுறீங்களா? இல்ல அவங்களும் நம்மளோட வந்து அந்த பரலோகத்துல அவங்க இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து அவங்களுக்காக நம்ம எல்லாரும் இருப்போம். யோவான் 10:16 வசனத்துல சொன்னது போல ஒரே மந்தையாகவும் ஒரே மேய்ப்பனா நம்ம இருக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிச்சுக்கிங்க. எசேக்கியேல் 34:8 கூட வாசிக்கலாம் சிஸ்டர். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாக போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆமென். ஒருவேளை அவங்களுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை, சுவிசேஷம் அறிவிக்காம நான் மட்டும் ஒழுங்கா இருந்து நான் மட்டும் நீதிமானா இருந்து என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து நீங்க சொல்லுவீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய சகோதரர்கள் வெறும் அதுல போட்டிருக்க மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆனா கடைசி நேரத்துல ஆண்டவரோட வருகை இன்னும் டிலே தாங்க ஆகும். ஆண்டவர் ஆசைப்படுற பெரிய விஷயம் ஆண்டவர் வரும்போது அநேகர் ஆண்டவரை தெரிஞ்சிருக்கணுன்றதான். அந்த ஒரு காரியத்தை யார் மூலியமா தெரியுமா செய்யணும்? இங்க வந்து அழகா பாடினாங்கல்ல பிள்ளைகள், அவங்க மூலியமா செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபை பாராட்டியுள்ளார். வேதத்துல கூட சிறிய பெண்கள் சிறிய சிறிய சின்ன சின்ன பசங்கள்லாம் மிகப்பெரிய காரியத்தை செஞ்சிருக்காங்க. அதுல சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். சங்கீதம் 8:2 அழகா சொல்லியிருக்கு, பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருங்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் அப்படின்ற ஒரு அருமையான வசனம் இருக்கு. குழந்தைகளோட வாய்கள்லையும் பாலகர் வாயிலையும் பெலன் உண்டு பண்ணினார் ஆண்டவர். ஸோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நீ போய் இதை பண்றியா அப்படின்னு சொல்லி பழகாதீங்க. நீயும் இதை பண்ணணும், நீயும் இதை செய்யணும்னு சொல்லி நம்ம குழந்தைய பழகுங்க. இங்க பாடும்போது ஒரு 2 குட்டீஸ் நிறைய பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, எல்லாரும் ஒரு பாட்டு பாடும்போது அவங்க 2 பேரும் அவங்களோட உலகத்துல இருந்தாங்க. இந்த வயசுல அந்த குழந்தைங்களை ஸ்டேஜ்ல ஏற்றி இன்னைக்கு பாட வச்சிங்க பாருங்க, அந்த குழந்தைங்க உண்மையாவே ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் எழுதி வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமா சொல்றேன், இங்க இருக்க எல்லா பிள்ளைகளும் மிகப்பெரிய சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழிகளை வருவாங்க. இன்னைக்கு நான் கண் கூட பார்க்குறேன், அநேகர் இந்த சபையில் இருக்க அநேகர் வாயில வர வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவருடைய வசனங்களோட வரதை நான் பார்த்துருக்கேன். நான் வந்து உங்களுடைய தினத்தியானம் உங்களுடைய சபைகளோட அநேக நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன். அதனால சொல்றேன், உங்கள் பிள்ளைகளை நீங்க சூப்பரா வளர்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஆண்டவருக்கு நேராக வளங்க. இது மாதிரி ஒரு பிள்ளை நீங்க கூட இருக்கீங்க, நீங்க கூட இருந்து பிள்ளைகளை அருமையா பார்த்துக்கிறீங்க. ஆனா சீரியான்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த வசனத்தோட படிப்பான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஆமென். சீரியான்ற நாடு வந்து இன்னைக்கும் வரைக்கும் போர் நடந்துட்டு இருக்க ஒரு ஊர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அங்கிருந்து புறப்பட்ட மிகப்பெரிய ஊழியக்காரங்களா யார் தெரியுங்களா? நம்மளுடைய தானியேல். எல்லாருக்கும் தெரிந்த தானியேல் வந்து அந்த சீரியான்ற ஊர்ல அடிமையா இருந்தவர் தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்க சிறைப்பட்டு வந்தவர் தான். இன்னைக்கு நம்ம வாய்களிலே ரொம்ப சீக்கிரத்துல வருகிற நேம் இல்லையா? ஒரு 10 கிறிஸ்டியன் நேம் சொல்லுங்க, 10 பேர் பைபிள சொல்லுங்கன்னா தானியல் நேம் சொல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. ஆனா நேமே குறிப்பிடாத அந்த பைபிள்ல அவங்களுடைய அந்த குழந்தையோட பேரே குறிப்பிடல. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாளாம். சிறைப்பிடித்து வந்தது சும்மா கிடையாதுங்க. அந்த சீரிய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அநேக போர்களையும் அந்த பொண்ணுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவா அந்த 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 வயசு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 வயசுக்குள்ள இருக்க ஒரு மகள் தான். அவங்க அம்மா அப்பாவா அந்த பெண் முன்னாடியே கொலை செய்து அவங்களுடைய நாட்டு மக்களை அடிமையாய் கொண்டு வந்து அந்த பொண்ணை தினம் சித்திரவதை பண்ணி அநேக தரம் அந்த பொண்ணை கொடுமை பண்ணி அதை ஒரு வேலைக்காரியா, நாச்சியாருக்கு வேலைக்காரியா பணிவிடை பண்ணியிருந்த ஒரு பெண் சொல்ற ஒரு காரியம். அடுத்த வசனம் 2 ராஜாக்கள் 5:3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும்.
அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அல்லேலூயா. அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாலுவில் இருக்கிற தீர்க்கதரிசனில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அவள் நினைச்சா, அந்த சிறுப்பு நினைச்சா, உனக்கு இவ்வளவு நோய் இருக்கா? அவங்க முதல் நாள் துணி துவைக்கிறா, ரத்தம் வருது, என்ன ஆச்சுன்னு பாக்குறா. ரெண்டாவது நாள் துணி துவைக்க, இப்பயும் ரத்தம் வருது. இவன் இப்படியே நோயாளியே இவன் செத்துடலாம், இவன் இன்னும் இறந்துட்டோம், இவன் எவ்வளவு கொடுமை பண்ணியிருப்பான் என் குடும்பத்துக்காக, என் குடும்பத்தை இவ்வளோ, என் சொந்தத்தை இவ்வளோ பேரை கொடுமை பண்ணவனை வந்து நான் அழிக்கிறேன், இதுதான் சந்தர்ப்பம்னு யோசிக்கலைங்க அந்த பொண்ணு. அழகா அந்த பொண்ணு என்ன பண்ணானா, இந்த சந்தர்ப்பம் தான் கரெக்டான ஒரு சந்தர்ப்பம் சொல்லி, நீங்க என் ஆண்டவன் சமாளி இருக்கிற தீர்க்கதரிசனில் போவானால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரான அந்த இடத்துல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஏன்னா அங்க போனாதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்ன்றத அந்த பெண் அந்த வயசுல பயப்படாம தைரியமா ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துதுன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா அப்போது அந்த இல்ல சிஸ்டர், அந்த நீக்கி விடுவார் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால், தொடர்ந்து நீங்க எல்லாரும் இந்த பைபிள்ல படிச்சிருப்பீங்க, கரெக்டா நடந்திருக்கும் அந்த விஷயங்கள். 7 முறை முக்கினாங்க, அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஆனா அந்த பெண் சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய எல்லாமே, அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே இருக்கிற இடம் அங்கதான்றத அந்த சிறு பெண் பயப்படாம சொன்னாங்க. நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம இப்படிதான் வளர்க்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிற பெண்ணா, கரவலாடுகளாய் இன்னும் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற குட்டிகளாக வளர்க்குமே தவிர, சாதாரணமா ஸ்கூல் போனியா, படிச்சியா, எக்ஸாம் எழுதுனியா, நல்ல ரிசல்ட் எடுத்தியா, சண்டே கிளாஸ்ல போயிட்டு ஒரு வசனத்தை சொன்னியா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்னு இல்லாம அந்த பிள்ளைகளை சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா வளர்க்கணும். இன்னும் கூட நிறைய காரியங்கள் சொல்லலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த பெண் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அமேன். இந்த சம்பவம் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா, தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரத்யுத்தரமாக, இவர்களில் ஒருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்ப அந்த 9வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 6வது 9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆமென். சூப்பர். இங்க ஒரு பையன் இருக்கான், அவங்கிட்ட ஃபுட் இருக்கு. ஆக்சுவலா ஆண்டவர் கூட வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா? பைபிள் படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் கூட அந்த பிரயாணத்துல வந்தவங்களா ரொம்ப நல்லவங்களா? இல்ல. ஆமா. ஏன்னா அவங்க ஃபுட்டுன்னா உடனே ஓடிடுவாங்க. ஃபுட்டுன்னா ஆண்டவரெல்லாம் பெருசா நினைக்க மாட்டாங்க. ஆண்டவர் வந்து சோதிக்க பாக்குறாரு. இவங்கள நம்ம பண்ணிதான் ஆகணுமா, இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணுமான்னு யோசிக்கிறாரு. ஆனா அங்க இருந்த ஒரு பையன், நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க, அந்த பையனுடைய அந்த வாஞ்சை, அவனுக்கு தெரியும் இவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி என்கிட்ட இருக்க ஃபுட்டு பத்தம், இது எனக்கே போதும், நானே வச்சுக்கலாம்னு நினைக்கல. அவன் ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்து, ஆண்டவரே என்கிட்ட இதுதான் இருக்கு, இதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. பிலிப்பு அந்த காரியத்தை வச்சு அங்க இருக்க அநேகருக்கு போஷித்து மீதம் எடுக்க ஆண்டவர் உதவி பாராட்டினார். அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த பையன், பெயர் சொல்லாத ஒரு பையனுடைய அந்த ஒரு சுவிசேஷம் அறிவிக்குது. ஆமா, இந்த காரியம் சுவிசேஷம். என்கிட்ட ஃபுட்டு, இப்ப இந்த தம்பி வந்து கையில ஒரு சாக்லேட் வச்சிருக்காரு, பக்கத்துல இருக்க பையனுக்கு சாக்லேட் கொடுனா எனக்கு தான் அப்படின்னு சொல்லாம எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறனால, இந்த பையனை பாராட்டுவோமா, அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு நினைப்போமா, என்ன எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்போமா? பாராட்டுவோம் இல்லையா? அந்த காரியத்தை தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையனோட அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ்ல இருந்த அந்த ஃபுட்டு தான் அங்க இருந்த அநேகருக்கு, பல்லாயிரம் கணக்கானவருக்கு போய் சேர்ந்தது. கரவலாடு குட்டியாய் அந்த பையன் செயல்பட்டான். அடுத்ததாக அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி 12:2 வாசிச்சிருங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஆமென். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யாக்கோபை பத்தி அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். முழங்காலிலேயே வந்து ரொம்ப நேரம் நின்று ஜெபிக்கிற ஒரு அருமையான ஒரு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அருமையான, அவருடைய கால்கள் அந்த முட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டகம் மாதிரி இருக்குமா, ஒட்டகத்தோட அந்த முட்டி மாதிரி. அவ்வளவு நேரம் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க. அவரை வந்து ரத்த சாட்சியாய் மறிக்கிறதுக்கு அவரு ஒப்பு கொடுக்கப்பட்டாரு.
அந்த நேரத்துல அங்க இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஆண்டவரே என்ன இது இப்படின்னு சொல்லிட்டு, பேதுருவும் அரஸ்ட்ல இருக்காரு. அந்த தொடர்ந்து நீங்க அந்த சம்பவங்கள படிச்சு பாருங்க. பேதுருவும் அரஸ்ட்ல இருக்காரு. அந்த நேரத்துல அங்க இருக்கவங்க எல்லாரும் ஜெபிச்சாங்க. இப்ப கூட நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம் அப்படின்னா, எல்லாருமே ஜெபிப்பீங்க. எல்லாருமே ஜெபிப்போம். ஆனா ஆத்தும பாரத்தோட ஜெபிக்கிறது 100ல 10 பேர் தான் இருப்போம். 100 பேர் ஜெபிச்சா அந்த காரியம் கண்டிப்பா நடைபெறும். அப்படி அந்த இடத்துல பேதுரு வரணும்னு சொல்லி அநேக பேர் ஜெபிச்சாங்க. ஆனா பேதுரு வந்துட்டாருன்னு விசுவாசிச்ச ஒரே பெண்ணு ரோதை. கண்டிப்பா அந்த தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். ரோதை என்ற ஒரு சிறு பெண் தான் விசுவாசித்தால் வெளியே பேதுரு நின்று கொண்டிருக்கிறார், அவருடைய குரல் கேட்கிறதுன்ட்டு அநேகருக்கு சொன்ன ஒரே ஒரு சிறுமியோட அந்த விசுவாசம், அந்த கரவலாடுகளுடைய அந்த குணம் நமக்கும் வரணுங்க. நம்ம சொன்னோம் அழகா நாச்சியார்கிட்ட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த சொன்ன பெண்ணும் சரி, அத்தனை பேருக்கு போஷிக்க என்கிட்ட இவ்வளவு உணவு தான் இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கொடுத்த அந்த பையனும் சரி, விசுவாசத்தோட ஜபிக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி விசுவாசித்த ரோதையும் சரி, நம்மளுடைய வருங்கால கரவலாடு குட்டிங்க. நம்மளுடைய பிள்ளைகள், இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் நம்மளுடைய கரவலாடு குட்டிகளா நம்ம வளர்க்கணும். ஆண்டவர் 3 நாட்கள்ல மறிச்சிட்டாரு. இப்ப நம்ம ரீசெண்டா நிறைய செய்திகள் கேட்டிருப்போம். 40 நாள் தியானம் நடந்திருக்கும். உயிர் தெழுந்த நாட்களை குறித்து அநேகர் படிச்சிருப்பீங்க. அதுல என்னுடைய ஸ்பெஷலா ஒரு விஷயம் நான் எப்பயுமே இது பண்றது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் 3 நாட்களுக்கு அப்புறம் அந்த 3 நாட்கள் எங்கே இருந்தார்? மரித்து அந்த 3 நாட்கள் எங்கே இருந்தார்? யாருன்னா சொன்னீங்கன்னா போகும்போது ஒரு கிஃப்ட். கவிதா சிஸ்டர் கை தூக்குறாங்க. சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க, புரியல சிஸ்டர். ஆமென். சூப்பரா சொன்னாங்க. ஆண்டவர் மரித்தும் சும்மா இல்லைங்க. ஆண்டவர் மரித்தும் பாதாளத்துக்குள்ள போயிட்டு நோவா காலத்துல அடைக்கப்பட்ட பிசாசுக்கு போயிட்டு நான் உயிர் தெழுந்தேன், நான் ஜெயித்தேன்னு சொல்லி பாட்டு பார்த்துருப்போம் இல்லையா? பாதாளம் ஜெயித்தவரேன்னு பாட்டு பார்த்துருப்போம் இல்லையா? அதோட மீனிங் என்னன்னா, ஆண்டவர் மரித்து இந்த 3வது நாள் எழுந்தது அநேகருக்கு தெரியும். 3 நாளும் பிரசங்கித்து கொண்டிருந்தார். நான் உயிரோடு வந்துட்டேன், நான் இதுக்கடுத்து நான் ரட்சிக்கப்பட அநேகரை எழுப்ப போறேன்னு சொல்லி அந்த 3 நாட்களும் பிரசங்கித்து கொண்டிருந்தார். இது வசனத்தோட இருக்கு. வசனத்தோட நம்மளுக்கு தெளிவா இருக்கு. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த 3 நாட்களையும் பிரசங்கிக்கும் போது உயிரே போயிடுச்சு. சிலுவையில் அடிச்சாங்க. 39 அடி அடிச்சு அவருடைய சதைகள் எல்லாம் மொத்தமா கிழிஞ்சு போயிருக்க அந்த நேரத்துல கூட, பிதாவே இவர்கள் பாவத்தை மன்னியும் சொன்ன ஒரு அருமையான ஆண்டவரை நம்ம இது பண்றோம். அவர் கேட்கிற ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னன்னா, எனக்காக நீ சுவிசேஷத்தை அறிவிங்கப்பா, எனக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளையா வாங்க அப்படின்னு. உங்க எல்லாரோட பனியன்ஸ்லயும் உங்களுடைய அந்த லோகோலையும் போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஜீசஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னுடைய தாரக மந்திரமும் ஆண்டவருக்குள்ள இருக்கணும் தான். நான் ஒண்ணு சொல்லி நான் முடிக்க பார்க்குறேன். ஒன் who belong ஜீசஸ், ஒன் who belong ஜீசஸ். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது, ஏதோ ஒரு திருமண வேலைகள் செய்கிறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, நீங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவரை முன்னெடுத்து கர்த்தர் நான் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மெய்வாகணும் இப்படி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இதை பிலாங் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை இன்னும் கனப்படுத்துவாங்க. ஆனால் ஒன் who பிஹேவ் லைக் ஜீசஸை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிஹேவ்னா ஆண்டவர் மாதிரியே நீங்களும் மாறணும். ஆண்டவர் மாதிரியே நீங்க உங்க குணத்தை மாற்றணும். ஆண்டவர் மாதிரியே நீங்க பாவங்களை மன்னிக்கிறவங்க, ஆண்டவர் போல அநேக காரியங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாகவும் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு முன்னதாக இன்னும் அநேக காரியங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த சபையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஊழியக்கார மாற்ற வல்லவராக இருக்கிறார்.